Hi friends, welcome to Cooking and More. இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கீரை போண்டா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு ஒரு மிக்சிங் பவுல்ல எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஓமம், 2 கருவேப்பிலையை அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், இது எல்லாம் சேர்த்துட்டு இது கூட நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டு கீரை, நீங்கள் தண்டு கீரை தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, வேறு எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் இதையே நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் 1/2 கப் அளவு கீரை எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப்பு அளவு கீரைக்கு 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களோட கீரை எவ்வளோ சேர்த்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கடலை மாவு அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரை, வெங்காயம், மாவு எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிணைஞ்சி விட்டுக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க. நான் இங்கே மொத்தமாகவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி வரும். உங்களுக்கு கீரை நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க, அதாவது கடலை மாவோட அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட கீரை போண்டா இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை எப்போவுமே சிம்மில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி போண்டா போடும்போது சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நடுவில் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம இதை எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளேயும் வேகும். இல்லைன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா வெளியே நல்லா வெந்துடும், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துடும், பட் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால தான். இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் போண்டா போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது சூடான டீயோடு சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.